மெதுவாக ஸ்மோக் அடிச்சிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த பூச்சிங்க எல்லாமே பயத்தில் என்ன பண்ணணும், மூச்சு திணறல் மாதிரி ஏறிடும். அந்த மாதிரி மூச்சு திணறல் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே கூட்டுக்குள்ளே கீழே போக ஆரம்பிச்சிடும். 3 விதமான லேயர் இருக்கும். ஒன்று வந்து தேன் இருக்கும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகரந்து இருக்கும், ப்ளஸ் கூட்டுப்புழுக்கள் இருக்கும். இந்த அடையில் இருக்கிற தேன் வந்து நம்ம எப்பவுமே எடுக்கக்கூடாது. இந்த 20,000 தேனீக்களுக்கும் ஒரே ஒரு ஹெட் தான் இருப்பாங்க, அவங்க தான் குயின். ஏன்னா அவங்களால மட்டும்தான் எக்லே பண்ண முடியும். இப்போ நம்ம மொத்தமாக எத்தனை பாக்ஸ் வச்சுருக்கீங்க? பிரதர் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 அந்த லார்வா ஃபுல்லாகவே பெருசாச்சு அப்படின்னா அந்த அடைகளை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த அடையை சாப்பிட்டுச்சுன்னா என்ன ஆகும், நேச்சுரலாக ப்ராசஸ் பண்ணுற மெத்தட் ஒன்று இருக்குது. பிரதர் வணக்கங்க பிரதர். வணக்கம் பிரதர். நம்ம பேர் நம்ம பண்ண எங்கே அமைஞ்சிருக்குங்க பிரதர்? என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பரசன். நம்மளோட ஃபார்மோட நேம் வந்து துளசி அணி ஃபார்ம்னு சொல்லிட்டு நம்ம அதியமான் கோட்டைலாம் தருமபுரியில் அதியமான் கோட்டை நல்லம்பள்ளி தாலுக்காவில் நம்ம கலெக்டர் பங்களாவுக்கு பேக் சைடில் வச்சுருக்கோங்க. ஹைவேலேருந்து வந்தீங்க அப்படின்னா செல்ஃபி பிரிட்ஜ் இருக்குது, அந்த செல்ஃபி பிரிட்ஜுக்கும் பேக் சைடில் இருக்குங்க நம்மளோட ஃபார்ம். நம்ம தேன் பண்ணை ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆகுதுங்க பிரதர்? நாம் இந்த தேன் பண்ணையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாகவே ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஆட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா நம்மளோட யூஸுக்காக தான் பண்ணிகிட்டு இருந்தோம். கடந்த ஒரு 2 வருஷமாக தான் இதை பிஸ்னஸாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எந்த வகையான தேன்கள் வந்து தேனீக்கள் வந்து வளர்த்துறோம்? நம்ம வந்து இந்தியன் தேனீக்கள் சொல்லுவோம். நம்மளோட இந்தியன் தேனீக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு தேன், இந்த வகையான தேனியை தான் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு பாக்ஸுக்கு எத்தனை தேனீக்கள் இருக்கும்? நம்ம ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல செட் ஆஃப் பாக்ஸ் அப்படின்னீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10,000 to 20,000 பூச்சிகள் இருக்கும் ப்ரோ. இப்போ நம்ம தேனீக்களை பொறுத்தளவுக்கு குயின் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க, அது எதனால்? ஏன்னா தேனீக்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20,000 தேனீக்களுக்கும் ஒரே ஒரு ஹெட் தான் இருப்பாங்க, அவங்க தான் குயின். ஏன்னா அவங்களால மட்டும்தான் எக்லே பண்ண முடியும். ஸோ அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ராணி தான். அதனால தான் ராணிக்கு வந்து அவ்வளோ. இப்போ இந்த தேனீக்கள் வந்து நம்ம ஓப்பன் பிளேஸில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எதனா ஐடியா இருக்குங்களா, இல்லை நீங்கள் ஏன் மரத்துக்கு அடியில் வச்சுருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலாக இது நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம், மரத்துக்கு அடியில் தான் வைக்கணுன்றது கிடையாது. நம்மளோட வீட்லையும் வைக்கலாம், வீட்டோட மொட்டை மாடியில் வைக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். ஏன் மரத்துக்கு அடியில் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு நிழல் பாங்கான இடமா இருக்குன்றதுனால நம்ம வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இருட்டில் வாழக்கூடிய தேனீக்கள். இந்த பாக்ஸ் எப்போவுமே இந்த பாக்ஸ் ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா கவர் ஆகி உள்ள இருட்டில் தான் இருக்கும். நம்ம ஓப்பன் பிளேஸில் வச்சுருக்கோம்னா நிழல் பாங்கான இடத்துக்குமா இருக்கணுன்றதுக்காக வச்சுருக்கோம். இப்போ எந்த மரத்துக்கு அடியில் வைக்கும் போது இது ஹனி வந்து ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கும் ப்ரோ? எந்த மரம் அந்த மரம்ன்றதுல எதுவுமே கிடையாது ப்ரோ. நீங்கள் உங்களோட நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வீட்டு மொட்டை மாடியில் கூட வைக்கலாம். தேனீக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு போயிட்டு ஹனி கலெக்ட் பண்ணிட்டு வரும். அப்படின்னும் போது நம்ம இந்த மரத்தில் வச்சா இந்த மரத்தில் மட்டும் தான் தேன் எடுக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ப்ரோ. அதோட சரௌண்டிங் 2 கிலோமீட்டர் ரேடியேஷனுக்கு தேன் எங்கே இருந்தாலும் தேடி கொண்டு போய் எடுத்துட்டு திரும்ப அது கூட்டுக்கு வந்துடும். இப்போ எந்த காலகட்டங்களில் தேன் வந்து நமக்கு நல்லா அதிகமாக கிடைக்கும், அது எப்படி எடுத்துகிட்டு வரும்? அது நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தேன் கிடைக்கும் பிரதர். என்னன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரியிலிருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் தேன் கிடைக்கும். அதுக்கப்புறம் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடும். மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே தேன் வரது கம்மியாயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டிங்கில் எல்லாமே கேரளா சைடில் கன்னியாகுமரி சைடு பாக்ஸை மாற்றிடுவோம் பிரதர். ஏன்னா அங்கே வந்து ரப்பர் மரம் பூக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சீசனுக்கு ஏற்றாங்க மாதிரி தேன் எடுப்பாங்க. இப்போ இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போயிருவீங்களா? ஆமாம் ப்ரோ, ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். இப்போ ரெயின் டைம் சம்மர் டைம்லாம் வந்து மேனேஜ் எப்படி பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ரெயின் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் டைம் தான் கொஞ்சம் நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும். சம்மர்ன்றது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை, ஏன்னா நமக்கு தேன் வரதே இந்த டைமில் தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம சம்மர் தான், நம்ம இப்போ தான் தேன் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம தேன் பாக்ஸில் தேன் எப்படி உருவாகுதுங்க? ஆக்சுவலாக என்ன பண்ணுதுங்கன்னா தேனீக்கள் வந்து ஒரு கூட்டமாக இது ஒரு கட்டமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருட்டிலே வாழக்கூடியது. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்போங்க, ஒரு காலத்தில் நம்மளோட வயலோட வரப்பில் பார்த்துருப்போம், கல் சந்துலேருந்து நம்ம எடுத்துகிட்டு இருப்போம் இல்லைங்களா, அடையாக எடுத்துகிட்டு இருப்போம், சாப்பிட்ருப்போம். அந்த தேனை தான் வந்து என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் அந்த தேன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த கூட்டம் அங்கேருந்து ஓடிடும். ஸோ அந்த கூட்டத்தை வந்து நம்ம தொந்தரவு பண்ணாமல் தேனை மட்டும் எடுக்கிறதுக்காக நம்ம பாக்ஸில் வச்சுருக்கோம். இது வந்து நியூட்டன் பெட்டின்னு சொல்லுவாங்க, மார்த்தாண்டம் பெட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நியூட்டன்றது தான் அந்த பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி கொடுத்தாப்புல. 2 அடுக்கு இருக்கும். கீழே இருக்கிறது வந்து புழுவரைன்னு சொல்லுவோம், மேலே இருக்கிறது வந்து தேன் அறைன்னு சொல்லுவோம். தேன் அறையில் தேன் மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்ம தேன் அறையில் இருக்கிற தேனை மட்டும் எடுக்கிறதுனால கீழே இருக்கிற புழுவறையில் இருக்கிற பூச்சிங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. ஸோ நம்ம தேனை மட்டும் அதுங்களுக்கு தெரியாமல் நம்ம எடுத்துடுறோம் பிரதர். இப்போ ஒரு பாக்ஸ்லேருந்து எவ்வளோ தேன் கிடைக்கும்? இப்போ இது கலெக்ட் பண்ண ப்ராசஸ் எப்படி? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகமே இதுதான். ஒரு பெட்டி வச்சுட்டேன்னா எனக்கு எவ்வளோ தேன் கிடைக்கும், எவ்வளோ நாளில் கிடைக்கும் அப்படின்றது தான். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல தேன் பெட்டிக்கு எவ்வளோ அட்மாஸ்பியருக்கு சோர்ஸ் இருக்குது. சோர்ஸ் மீன்ஸ்னால் எவ்வளோ பூக்கள் இருக்கோ அதை பொறுத்து தாங்க நம்ம தேன் எடுக்க முடியும். இப்போ நல்லா வந்து ஒரு தோட்டத்தில் சூரியகாந்தி போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 5 ஏக்கர் சூரியகாந்தி போட்டிருக்காங்கன்னா அந்த பொட்டியை வச்சு எடுக்கும்போது ஒவ்வொரு பாக்ஸுக்கு குறைஞ்சது 5 to 10 கிலோ தேன் எடுக்கலாம். கிலோ கணக்கில் தான் நம்ம தேன், கிலோ கணக்கில் தான். ஏன்னா தேனோட டென்சிட்டி அதிகம், ஆனால் அதனால் வந்து நம்ம கிலோ கணக்கில் தான் அங்கே கொடுத்துட்ருக்கோம். இப்போ தேன் வந்து ஃபில்டரிங் ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி பண்ணுறீங்க? நம்ம எதனா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்டரிங் ப்ராசஸ்ன்றது பெருசாக எதுவுமே கிடையாதுங்க. 2 மெத்தட் தான் பண்ணுறோம். இதில் எடுக்கிற ஹனியை வந்து டேரெக்டாக நம்ம
காட்டன் துணியை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். இதில் நம்மளோட கை எதுவுமே படாது. நான் ஹனி எடுக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மொத்தமாக எத்தனை பாக்ஸ் வச்சிருக்கோம் பிரதர்? நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து 500 பாக்ஸ் இருக்கும் பிரதர். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க எத்தனை பாக்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா? இனிஷியலாக வந்து நீங்கள் பண்ணும்போது என்னோட சஜஷன் வந்து 5 பாக்ஸ், அதை தாண்டி நீங்கள் போகக்கூடாது. உங்களை ஒரு தொழில் ரீதியாக அதை பண்ணணும் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 10 பாக்ஸ் பண்ணலாம் பிரதர். அதை தாண்டி நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம அதை ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான டூல்ஸ்லாம் தேவைப்படும்? அது மெயின்டெனன்ஸ் ஒரு நாளில் வந்து என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுவோம்? ஆக்சுவலாக நம்ம ஒரு ஆடு மாடு வளர்க்கும் போது நமக்கு டெய்லி மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஆனால் தேனிப்பெட்டியை வளர்க்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் டெய்லி இருக்காது. வாரத்தில் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் நல்ல மெயின்டெனன்ஸ் வேலை இருக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கணக்கில் இருக்காது. ஒரு 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷம் மட்டும் தான் நம்ம அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஏன்னா நம்ம டெய்லியும் திறந்து ஒர்க் பண்ணுறோன்ற பேரில் நம்ம அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது டிஸ்டர்ப் ஆகி அந்த கூட்டை காலி பண்ணிட்டு போய்டும். ஸோ வாரத்தில் ஒரு டைம், அதுவும் ஒரு 10 நிமிஷம் தான் வருது. இப்போ இந்த பெட்டிகளை வந்து சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்? இந்த பெட்டிகளை வந்து நீங்கள் சேஃப்டியாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் பாக்ஸ் வைக்கும் போது கீழே வந்து எறும்பு தொல்லை இருக்காமல் இருந்தாவே இதுக்கு சேஃப்டியாக இருக்கும்ன்றது. இப்போ சில்ட்ரன்ஸ்லாம் இருக்கும்போது இப்போ இந்த தேனீக்கள் வந்து கொத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? இல்லை, இதுக்காடி நீங்கள் சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், இதுங்களை வந்து நம்ம தொந்தரவு பண்ணால் மட்டும்தான் பிரதர் இது நம்மளை கொட்டும். இதுங்களுக்கு நம்ம எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நான் ஏன்னா இந்த பாக்ஸு பக்கம் தான் உட்காந்துட்ருக்கேன், இதோட ஒர்க்கை தான் அது பார்க்கும். நான் பக்கம் உட்காந்துருக்கேன் எனக்கு கொட்டணுன்றதுக்காக வராது. நம்ம அதை தொந்தரவு பண்ணும்போது தான் அதை வந்து தற்காத்துக்கிறதுக்காக கொட்ட வரும் பிரதர். இப்போ இந்த தேனீக்களை பொறுத்தளவுக்கு எந்தெந்த மாதிரியான பூக்கள் வந்து அதிகமாக தேன் எடுக்குது? ஆக்சுவலாக நீங்கள் இந்த தேனீக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூவிலேருந்து தான் எடுக்குன்னு சொல்ல முடியாது பிரதர். எல்லா பூக்குலேருந்தே எடுக்கும். இப்போ மாம்பூவாக இருக்குது, மாம்பூவில் அதிகமாக தேன் கிடைக்கும். அதே மாதிரி தோட்டமாக இருக்கிறது. நம்ம ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மரத்தை நட்டு வச்சு நம்ம இதுக்கு தேன் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. தோட்டமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் ப்ரோ. கொய்யா, மாதுளை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை, தென்னை, இதில் இந்த மாதிரியான எல்லா பயிர்லேருந்துமே தேன் எடுக்க முடியாது. இப்போ ஒரு சில சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. அந்த டைமில் எப்படி உங்களுக்கு தேன் கிடைக்குது? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் இப்போது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஜனவரியிலேருந்து ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி பூ பூத்துட்ருக்கும். ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா மாம்பூ பூக்கு ஸ்டார்ட் பண்ணும். அந்த 2 மாதத்தில் மாம்பூ முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புங்கம்பூ இருக்கும். புங்கம்பூ 1 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் வேப்பம்பூ வரும். ஒவ்வொரு மாதமாக கழிச்சு நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு 6 மாதம் நான் சொன்னேன் இல்லைங்களா, 6 மாதத்துலேருந்து 7 மாதம் தான் தேன் எடுக்க முடியும். அந்த 6 மாதம் கழிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா பெட்டிகளை வந்து பிரிச்சிருவோம் பிரதர். அடுத்த சீசனுக்கு ஒரு பாக்ஸ் வந்து 2 பாக்ஸாக பிரித்து ரெடி பண்ணிடுவோம். இப்போ தேனீக்களுக்கு எதனா டிசீஸ் அந்த மாதிரி வருங்களா? தேனீக்களுக்கு வந்து டிசீஸ் ஆல்ரெடி ஒரு பழைய டைம் வந்திருக்கு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் எதுவும் டிசீஸ் வரதில்லை. இதில் ஒவ்வொரு பெட்டிக்கு தனியாக ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா மெழுகந்த பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி இருக்குது பிரதர். அது வந்து இந்த பாக்ஸோட எண்டில் வந்து முட்டை வச்சுட்டு அந்த லார்வா ஃபுல்லாகவே பெருசாச்சு அப்படின்னா அந்த அடைகளை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த அடையை சாப்பிட்டுச்சுன்னா என்ன ஆகும், ராணி வந்து இந்த இடம் எனக்கு சூட்டபிளாக இல்லை, ஸோ நான் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்டும். இப்போ குயின் வந்து எப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்? குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயினோட லைஃப் ஸ்டைல் வந்து 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். நீங்கள் அந்த 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ் வச்சுருக்கோங்க. பட் ஃபார்மாக வச்சுருக்கோங்க 1.5 இயர்ஸ்லேயே மாற்றிடுவோம் பிரதர். இந்த பாக்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது எப்படி? இது லாஸ் வராமல் தவிர்க்கிறது எப்படி? இதில் லாஸ்ன்றது வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ்ன்றது இதில் பல சின்ன வேலைகள் நம்ம செஞ்சு கொடுக்கணும் பிரதர். என்னென்னா இப்போ நம்ம தேன் சீசனில் ஃபுல்லாக தேன் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துடுறோம். இந்த தேனீக்கள் வந்து என்னென்னா அடுத்த 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு தேவையான தேனை தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஸோ நம்ம அதை எடுத்துடுறோம். இதுங்களுக்கு ஃபுட்டு இருக்காது மழை காலத்தில். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணால் இதுக்கு நம்ம சுகர் ஃபீடிங் கொடுப்போம் பிரதர். அந்த மாதிரி சுகர் ஃபீடிங் கொடுத்துட்டு ப்ளஸ் இது வந்து அடிப்பலகையை மட்டும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அடிப்பலகையை வந்து 15 நாளைக்கு ஒரு டைம் நம்ம க்ளீன் பண்ணி சுகர் ஃபீடிங் கொடுத்து வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்து இந்த மழை காலம் முடிஞ்ச உடனே அதுங்களே ரெடி ஆகிடும் பிரதர். இப்போ 1 கிலோ தேன் வந்து நம்ம என்ன ப்ரைஸ் கொடுக்குறோம்? இதில் 1 கிலோ தேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டியை பொறுத்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் பிரதர். நம்மக்கிட்ட வந்து 2 டைப் ஆஃப் ஹனி இருக்குது. ஒன்று வந்து மல்டி ஃப்ளவர்னால் இப்போ நம்ம இருக்கிற தோட்டத்தில் இந்த மாதிரி பொதுவான இடத்துல இருந்து வச்சு நம்ம கலெக்ட் பண்ணுறது. இன்னொன்று வந்து முருங்கை தோட்டத்தில் மட்டும் வச்சு அதிலேருந்து எடுக்கிற தேன். அது ரெண்டுமே ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஃப்ளவர் வந்து நம்ம 600 கொடுத்துட்ருக்கோம் பிரதர். இதே வந்து தனியாக ஒரு பிஸ்னஸாக எடுக்கணும் ஹனியாக வாங்கி சேல் பண்ணுறவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இன்னும் ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம ஹனி வந்து ராவா கொடுக்குறோங்களா இல்லை இப்போ 2 டைப்பாகவே கொடுத்துட்ருக்கோம். ப்ராசஸ்னால் டபுள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் வச்சு நேச்சுரலாக ப்ராசஸ் பண்ணுற மெத்தட் ஒன்று இருக்குது. ப்ளஸ் டபுள் பாயிலிங் மெத்தட். நம்ம டீ கடையெல்லாம் பால் சூடு பண்ணி பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதுதாங்க டபுள் பாயிலிங் மெத்தட்னோ அந்த மெத்தட்லையும் ப்ராசஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம டேரெக்டாக கஸ்டமர் கொடுக்குறோங்களா இல்லை இப்போ நம்ம டீலர் மாதிரி கொடுக்குறோங்க? இல்லை, டீலருக்கு நம்ம யாருக்குமே கொடுக்குறது கிடையாதுங்க. ஏன்னா டைரக்ட் கஸ்டமர் தான். இப்போ நீங்கள் ரெகுலராக எங்கிட்ட தேன் வாங்கிட்டு இருக்கவங்களே தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு 10 கிலோ தேன் கேட்குறாங்க, அவங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ப்ரைஸ் இன்னும் கம்மி பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். நம்ம டீலரை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுறதே இல்லை. நம்ம ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறீங்களா பிரதர்? இல்லை ஆன்லைனில் இன்னும் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு பிரதர். ஆன்லைனில் இப்போ வந்துடும், கூடிய சீக்கிரம் வந்து. இப்போ நம்ம அதை பேக்கிங் பண்ணி கொரியர் பண்ணும்போது எந்த மாதிரியான ப்ராசஸில் நம்ம பேக்கிங் பண்ணுறோம்? டேமேஜ் ஆகாமல் இருக்கும்? இல்லை, டேமேஜ் ஆகாமல் இருக்கும்போது நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலாக யூஸ்
பண்ணிட்டு இருக்கோம், கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ கொரியர் வந்து சேஃபாக ரீச் ஆகிடுது. இப்போ நம்ம இவ்வளோ பாக்ஸ் வச்சு நம்ம தேன் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இது மூலமாக நமக்கு மாசத்துல எந்த அளவுக்கான எவ்வளோ பர்சன்டேஜில் நமக்கு செலவு போக லாபம் கிடைக்கும்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மினிமம் ஒரு 100 பாக்ஸ் நீங்கள் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னாலே ஒரு பாக்ஸுக்கு 1 கிலோ தேன் எடுக்கலாம். ஓகே. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்ஸ் வச்சு நீங்கள் எடுக்கும்போது எல்லா செலவும் போக ஒரு 50,000 70,000 ரூபா நிற்கும் போது. ஏன்னா நம்ம இது தேன் மட்டும் நம்ம சேல் பண்ணுறது கிடையாது, பெட்டியாகவும் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 50,000 ஒரு 70,000 ரூபா ப்ராஃபிட் இருக்கும். ஓகே. இப்போ நம்ம தேன் பெட்டிகள் வச்சு ஒருத்தவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எவ்வளோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? அவங்க எவ்வளோ சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா, இன்னைக்கு நீங்களும் காலேஜ் போயிருப்பீங்க, நானும் காலேஜ் போயிருவோம். ஸ்கூல் போகணுன்னா கூட ஃபீஸ் கட்டி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 5,000 10,000 ரூபா ஒரு 10 பாக்ஸ் நீங்கள் வாங்கி பண்ணலாம். அந்த 10 பாக்ஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டுட்டு போயிடுறாங்க. அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம், எதனால் அந்த பாக்ஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோன்னா தான் நம்மளால் இதை சக்ஸஸாக பண்ண முடியும். இப்போ நம்ம அந்த லாஸ் வர்றதுக்கு எந்த மாதிரி ப்ராசஸில் சரி பண்ணலன்னா லாஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது? இல்லை, நீங்கள் பெட்டியை வந்து சரியாக பராமரிக்கலன்னா லாஸ் வரும் பிரதர். நீங்கள் பாக்ஸை வாங்கிட்டோம், நான் ஒரு இடத்துல வந்து சோர்ஸே இல்லாத இடத்துல நான் பாக்ஸை வச்சுட்டேன், அந்த இடத்துலேருந்து எனக்கு அணி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடமும் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வச்சு நம்ம ஹனியை உற்பத்தி பண்ணுறதுக்கு ட்ரைனிங் எங்கன்னா கொடுக்குறாங்களா, இல்லை நம்ம ட்ரைனிங் கொடுக்குறாங்களா? நம்மளே ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாட்டர்டே இல்லாட்டி சண்டே வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த மாதிரி தேன் வளர்க்குறதுக்கு வந்து கவர்மெண்ட் சப்சிடி எதனா கிடைக்குங்களா? இந்த மாதிரி தேன் வளர்க்குறதுக்கு கவர்மெண்ட் சப்சிடி இருக்குது பிரதர். அது இல்லாமல் கவர்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபார்மருக்கு 10 பாக்ஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் தோட்டக்கலை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தோட்டக்கலை துறையில் போய் தேனி பெட்டி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே உங்களோட டாக்குமெண்ட் கேட்பாங்க. அது கொடுத்தாலே உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் 10 பாக்ஸ் ஃப்ரீயாக வந்துடும். இப்போ இந்த தேன் வந்து இந்த நம்ம கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் நம்ம ஏரியாவை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, எவ்வளோ தேன் வரைக்கும் எவ்வளோ கம்மியாக தேன் கொடுக்குறீங்க, எவ்வளோ அதிகபட்சமாக தேன் ஒரே நாளில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது? பிரதர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தேன் கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிரதர். நீங்கள் எங்கே தேடி வாங்கினாலும் அது ஒரிஜினலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. பட் நம்மக்கிட்ட வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கஸ்டமரை நம்ம தோட்டத்துக்கே வந்துட்டு அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணி அவங்களே பேக் பண்ணி எடுத்துருவாங்க. அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு எனக்கு 10 கிலோவும் போகும், 20 கிலோவும் போகும், ஒரு நாளைக்கு எதுவுமே போகாமல் இருக்கும் ப்ரோ. நம்ம ஒரு நாள் கணக்கை வச்சு இதில் பேச முடியாது ப்ரோ. மாதத்துக்கு குறைஞ்சது 200 கிலோ 300 கிலோ தேன் போயிடும் பிரதர். இப்போ ஒருத்தவங்க புதுசாக அந்த பண்ணை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க? எதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணி ஆரம்பிக்கணும்னு சொல்கிறீங்க? நீங்கள் இது யார் வேணாலும் பண்ணலாம் பிரதர். ஃபஸ்ட்டு இது வந்து எப்படி சொல்கிறதுனா யார் வேணாலும் பண்ணலாம், ஆனால் ஒரு முறையான பயிற்சின்னு இருக்கணும் பிரதர். ஒரே நாளில் நீங்கள் அந்த பயிற்சிக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த ஒரே நாளில் தேனி வளர்ப்பு ஃபுல்லாக கற்றுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா எனக்கே வந்து 4 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். 100% எனக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. கொஞ்சமாக தான் கற்றுக்கணும். உங்களுக்கு அந்த பேசிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பாக்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி ஹனி எடுக்கணும், எப்படி பாக்ஸ் பிரிக்கணுன்ற பேசிக் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் கற்றுக்கலாம் பிரதர். குறைஞ்சது ஒரு 6 மாதமாச்சு இதுக்குள்ள நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இதை வந்து பிஸ்னஸாகவே கன்வே பண்ணணும் பிரதர். தேனீக்களை எடுக்கிறதுக்கு வந்து பராமரிக்கிறதுக்கோ இல்லை தேன் எடுக்கிறதுக்கோ நிறைய டைமிங் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னென்னா காலையில் ஒரு 8 மணிலேருந்து மதியம் ஒரு 3 மணி பிரதர். அதுக்குள்ளே நீங்கள் தேன் பெட்டியில் என்ன வேலை செய்கிறீங்கனாலும் அப்போ தான் செய்யணும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் தேனி பொட்டிக்குள்ளே கையை வைக்கக்கூடாது. நம்ம ஆனால் நீங்கள் வைக்கிறோம், பார்க்கலாம் வாங்க. நீங்கள் தேனி பெட்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா நீங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு தேனீக்கள் வந்து கொட்டாது. சப்போஸ் வியர்வை ஸ்மெல்லோ இல்லை பர்ஃப்யூம் ஸ்மெல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தேனீக்கள் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபுல்லாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, இது வந்து ஸ்மோக்கருங்க. இந்த ஸ்மோக்கர் இல்லைனா நம்ம தேனீக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் நம்ம வெளியே எங்கெங்கே தெரியுதோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்மோக்கர் ஃபஸ்ட்டு நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கிறோம். வாங்க இப்போ பாக்ஸ்குள்ளே திறக்கிறோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதாங்க பாருங்கள், இது வந்து நம்ம தேனறைன்னு சொல்லுவோம். மேலே இருக்கிற தேனறையில் இதை மட்டும்தான் தேன் மட்டும்தான் இருக்கும். கீழே இருக்கிறது வந்து புழுவரைன்னு சொல்லுவோம். புழுவரைனா இதுலேயும் தேன் இருக்கும், ப்ளஸ் ராணியோட எக்லே பண்ணுறது, ப்ளஸ் அந்த ஃபேமிலி ஃபுல்லாக சர்வே பண்ணுறது எல்லாமே அதில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து சீசன் டைமில் தான் இந்த மாதிரி மேலே வந்து தேனறை கட்டவே ஸ்டார்ட் ஆகும். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக ஸ்மோக் அடிச்சிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பூச்சிங்க எல்லாமே பயத்தில் என்ன பண்ணணும், மூச்சு திணறல் மாதிரி ஏறிடும். அந்த மாதிரி மூச்சு திணறல் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே கூட்டுக்குள்ளே கீழே போக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே சீல் பண்ணி வச்சுருக்கு. சீல்னால் என்னென்னு கேட்குறீங்கன்னா, தேனை வந்து ஸ்டோர் பண்ணி பதப்படுத்தி நம்ம ஒரு பழம் எப்படி பழுக்குதோ அந்த மாதிரி இதுதான் வந்து முதிர்ச்சி அடைஞ்ச தேனின்னு சொல்லுவோம். சாரி, இது முதிர்ச்சி அடைஞ்ச தேன். இதுதான் விளைஞ்ச தேன், இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்டரில் வச்சு அணியை மட்டும் தனியாகவும் அடையை தனியாகவும் பிரிச்சிருவோம். எதுக்காக அணியை வந்து தனியாக பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த அடை கட்டத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 to 2 மாதம் டைம் ஆகிடும். அது இல்லாமல் ஒரு 3 to 4 கிலோ தேன் சாப்பிட்ணும் அந்த அடை கட்டுறது, இந்த ஒரு அடையை கட்டுறதுக்கு. ஸோ அடையை வந்து நம்ம எப்போவுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம் ப்ரோ. இதுங்க பிரதர், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டைம்லையும் கொட்டுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா டைமுமே கொட்டாது பிரதர். இதுங்களுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது.
மூட பொறுத்து பிரதர். நீங்களே நல்லா இருக்கீங்க, உங்ககிட்ட சிரித்து பேசும்போது பேசினா என்ன பண்ணுவீங்க? நல்லா ஜாலியாக சிரித்து பேசுவீங்க. நீங்கள் கோவமாக இருக்கும்போது நீங்களே கோவமாக இருக்கீங்க, அப்போ வந்து நான் உங்ககிட்ட பேசும்போது கொட்டுவீங்க, நீங்கள் சண்டைக்கு வருவீங்க இல்லையா? சேம் அதே மாதிரி தான் இதுவும். இதுங்க ஒரு 8லேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் பாதி பேர் வெளியே வேலை செய்ய போயிடுவாங்க பிரதர். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதோட கூட்டம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஈஸியாக இதில் தேன் எடுக்கிறதோ இல்லை செய்கிறதோ எது வேணாலும் பண்ணலாம். இல்லை ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், கோவமாக இருக்குது, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாக்ஸுக்குள்ளே கையே வைக்கக்கூடாது. இன்றைக்கி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது கோவமாக இருக்கா இல்லை நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. நல்லா இருந்தால் எடுத்துக்கலாம், கோவமாக இருக்குன்னா இன்றைக்கி இது வேண்டாம், இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது பிரதர். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து வந்ததுனால தான் பிரதர் இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது இவ்வளோ நேரத்துக்கு எடுத்துகிட்ருக்கோம். சரி, இதை விட்டுருங்க. இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டைமில் நான் கையை வைக்கிறேன். ஏன்னா இதுக்கு கொட்டுமா இல்லைன்றது எனக்கு தெரியும். நீங்கள் புதுசாக யாரும் பண்ணுறவங்க வந்து காலையில் ஒரு 8 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 3 மணி இதுக்குள்ளே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மழை காலம் நல்லா மேகமூட்டமாக இருக்குது, அந்த மாதிரி டைமில் தயவு செஞ்சு பாக்ஸ்குள்ளே கையை வைக்காதீங்க. ஏன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஒன்றும் இல்லை, 4 பூச்சி சேர்ந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு என்னென்னா தேனீக்கள் கொட்டும் அப்படின்ற பயம் இருக்கும் ப்ரோ. இந்த தேனீக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய ராஜா காலத்தில் இருக்கிற ஸ்டோரி தான் ப்ரோ. இதில் எல்லா தேனீக்களுமே வந்து சண்டைக்கு வராது. இதில் வந்து வயசு முதிர்ச்சி அடைஞ்ச தேனீக்கள் மட்டும்தான் ப்ரோ சண்டைக்கு வரும். அதுங்க தான் கொட்டுறது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா தேனீக்களுமே நம்மளை கொட்டாது. இப்போ இவரோட ஃபேஸில் தான் விட்றோம், பார்த்துக்கோங்க. இதுதாங்க பார்த்தீங்கன்னா இது நம்ம புழுவரைன்னு சொன்னோம் இல்லைங்களா? புழுவரையில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான லேயர் இருக்கும். ஒன்று வந்து தேன் இருக்கும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகரந்து இருக்கும், ப்ளஸ் கூட்டுப்புழுக்கள் இருக்கும். இந்த தேன் வந்து இந்த அடையில் இருக்கிற தேன் வந்து நம்ம எப்பவுமே எடுக்கக்கூடாது. ஏன்னா இதுங்களோட கூட்டத்துக்காக தான் இதுங்க சேர்த்து வச்சுட்ருக்கு. நம்ம இதுக்கு மேலே இருக்கிற தேன் அறையில் இருக்கிற தேனை தாங்க எடுத்துகிட்டு இருக்கணும். நீங்கள் யாரும் புதுசாக பண்ணுறவங்க தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். நீங்கள் பழக்கப்பட்டுட்டு தீனிக்கிட்ட இருந்து கொட்டு வாங்காமல் நல்லா எடுக்க முடியும், என்னால் பயம் இல்லாமல் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். பட் வேறு யாரும் புதுசாக பண்ணுறவங்க தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய கொட்டு வாங்க ஆரம்பிச்சிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்திய தேனீங்க. இது வந்து கொட்டுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுக்காக எல்லாரும் கொட்டு வாங்க வேணாம். இது வந்து ஒரு 5லேருந்து 10 பூச்சி கொட்டுச்சுன்னா ரொம்ப நல்லது. இதுவே மலந்தேனின்னு ஒன்று இருக்குது, பயங்கர பெருசாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த தேனீக்கிட்ட இருந்து இந்த மாதிரிலாம் கொட்டு வாங்கினீங்க அப்படின்னா அது ஒரு 10 பூச்சி கொட்டுச்சுனாலே நம்ம உயிருக்கு ஆபத்துங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப மெடிசன். பட் நீங்கள் அதிகமாக பூச்சிக்கிட்ட கொட்டு வாங்கக்கூடாதுங்க. பிரதர், இப்போ நம்ம அந்த பாக்ஸ் வந்து செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த மரத்தில் செய்கிறது நல்லாயிருக்கும், நம்ம எந்த மரத்தில் செஞ்சுருக்கோம்? பிரதர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேனீக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குளிர்ச்சியான இடமா இருக்கணும் பிரதர். மெயின் அதுதான். இந்த பெட்டி ஃபுல்லாகவே நம்ம மகாகனின்ற மரத்தில் செஞ்சுருக்கோம். மகாகனி, புன்னை மரம்னு சொல்லி ஒரு மரம் இருக்குது, ப்ளஸ் தேக்கு மரம். இதிலெல்லாம் வந்து பாக்ஸை நம்ம செஞ்சோம் அப்படின்னா தேனீக்கள் வந்து ரொம்ப நாள் அதிலேயே லைஃப் ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா அந்த தேக்கு மரத்தோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். நம்ம இதை தவிர வேறு ஏதாச்சும் ஒரு மரத்தில் செஞ்சோம்னா சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும் பிரதர். இதுங்க வந்து லைஃப் 5 வருஷத்துலேருந்து 6-7 வருஷம் வரைக்கும் நல்லாவே இருக்கும் பிரதர். என்னென்னா இயற்கையாகவே இதுங்க வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அந்த பூவில் இருந்து ரெக்டாரை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து தேனாக கன்வே பண்ணி வைக்குது. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம பூச்சிக்கொல்லி அடிச்சிட்டோம் அப்படின்னா, பூச்சிக்கொல்லி மீன்ஸ்னால் இதுவும் ஒரு பூச்சி வகை தான். நீங்கள் பூச்சிக்கொல்லி அடிக்கும் போது கண்டிப்பாக இதுவும் இறந்துடும் ப்ரோ. அது நீங்கள் ஆர்கானிக்காக பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த மீன் அமிலம், பஞ்சகாவியம், இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் தாராளமாக பொட்டியை வச்சு வளர்க்கலாம். இந்த செயற்கையாக அடிக்கிற எந்த ஒரு மருந்துக்குமே இது செட் ஆகாது பிரதர். கண்டிப்பாக பிரதர், நம்ம அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். மினிமம் நம்ம சரௌண்டிங்குள்ளே இருந்தாங்க, தருமபுரிக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா ஒரு 3 பாக்ஸ் கேட்டாங்கன்னாவே நம்ம டோர் டெலிவரி கொடுத்துருவோம். தருமபுரி தாண்டி இருக்காங்க அப்படின்னா ஒரு 5 பாக்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக நாமளே போயிட்டு அவங்க ஃபார்மில் செட் பண்ணி கொடுத்துட்டு என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணுன்றது சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவோம் பிரதர். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம டெலிவரி ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம். மினிமம் 5 பாக்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க, 5 பாக்ஸ் மேலே நீங்கள் எத்தனை ஆர்டர் பண்ணலாம். ஆனால் மினிமம் 5 பாக்ஸாக இருக்கணும் பிரதர். ஏன்னா நான் இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு பெட்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 2300 கொடுத்துட்ருக்கோம் பிரதர். இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். நீங்கள் பல்காக எடுக்கும் போது நம்ம இன்னும் ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்கலாம் பிரதர். நீங்கள் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு கிலோ ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாகவே நீங்கள் வருஷத்தில் தான் கால்குலேஷன் போட்டாகணும். வருஷத்தில் ஒரு 5லேருந்து ஒரு 10 கிலோ தேன் எடுக்கலாம் பிரதர். அது உங்கள் இடத்த பொறுத்து இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி இடத்துல இருக்கீங்களோ, எந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வைக்கணுமோ அந்த மாதிரி இடத்துல வச்சிங்க அப்படின்னா மினிமம் ஒரு ஒன்றுமே இல்லை அப்படின்னா கூட ஒரு 5 கிலோ தேன் எடுக்கலாம் பிரதர். 1 கிலோ தேன் வந்து 600 கொடுத்துட்ருக்கோம் பிரதர். நீங்கள் வந்து 1 கிலோ தேனில் 5 கிலோ தேன் எடுக்கிறீங்கன்னா 5030, ஒரு 3000. நீங்கள் பாக்ஸோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2300 தான். ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வாங்கின காசை வந்து தேன்லேயே எடுத்துடலாம் பிரதர். அதே பூச்சி வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு 30% வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இந்த பாக்ஸில் இருக்கிற கூட்டம் வந்து இங்கேருந்து ஓடிடுச்சு. ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா யானையோட ஒரு ஸ்டோரி தான் ப்ரோ இதுலேயும் வரும். யானைக்கு வந்து எங்கே நீரோட்டம் இருக்குன்றதுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் அதுக்கு பிறக்கிற குட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்றது தெரியும் மாதிரி இதுங்க இயற்கையாகவே பிரிஞ்சு போயிடும். இதுங்க இயற்கையாகவே பிரிஞ்சு போகிற கூட்டம் தான்.
இது சப்போஸ் அங்கே ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டு அங்கேருந்து பிரிஞ்சு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப பழைய இடத்துக்கே வந்து தேடி பார்க்கும், பழைய இடத்துல இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் ராணி தேனியை மட்டும் விட்டிங்கன்னா எல்லா பூச்சிங்களையும் வராது பிரதர். ஏன்னா நிறைய பேர் அதுதான் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ராணி தேனி ஒரு தேனி எடுத்துகிட்டு வந்தால் எல்லா பூச்சியுமே கூடயே வந்துடும் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. ஆனால் ராணி தேனிக்கு பின்னாடி எல்லாமே வந்துடும். இப்போ இந்த பாக்ஸில் வந்து ஒரு பொட்டி இருக்குது, நான் பிடிச்சி வைக்கணும் அப்படின்னும் போது நம்ம ராணி தேனியை எடுத்து இதுக்குள்ளே வச்சிட்டோம்னா அதோட ஒரு 2 அடி 4 அடிக்குள்ளே இருக்கும் போது எல்லா பூச்சிங்களும் அதுக்கு அந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம பாக்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் டோட்டலாக ஃபேமிலியாக தான் ப்ரோ கொடுத்துட்ருக்கோம். ஹனி தெரப்பின்னு சொல்லி இருக்குது பிரதர். அது ஹார்ட்டுக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட ஜாயின்ட் பெயின் இருக்குது இல்லைங்களா, நம்மளோட ஜாயின்ட் ஃபுல்லாகவே எங்கெங்கே ஜாயின்ட் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே நமக்கு வந்து நடக்க முடியாது, ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஹனி தெரப்பின்னு சொல்லிட்டு தேனிக்கில் வந்து கொட்டை விட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க பிரதர். இல்லை பிரதர், நான் வந்து இன்னும் அந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுக்கல. ஸோ நான் ட்ரைனிங் எடுக்காமல் அதை நான் பண்ணக்கூடாது. பட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான ப்ராசஸும் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ட்ரைனிங் இருக்குது, அதை அட்டன் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளும் இதை பண்ணலாம் பிரதர். இப்போ நம்ம இதில் வந்து ராணி தேனி வந்து நம்ம எப்படி தனியாக பிரிக்கிறோம், அதை எப்படி நம்ம சரியாக ராணி தேனி தான் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம்? இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான தேனீக்கள் இருக்கும் பிரதர். ஒரு 10,000 பூச்சியிலிருந்து 20,000 பூச்சியில் 195% வந்து பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் தான் இருப்பாங்க. ஒரு 4% தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் தேனீக்கள் இருப்பாங்க. ஒரே ஒரு % ராணி தேனி பிரதர். இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸில் இது 3க்குமே சைஸ் டிஃப்ரெண்ட்னு ஒன்று இருக்குது. வேலைக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருப்பாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் தேனி வந்து அதோட உருவமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருத்து கருத்து போன மாதிரி இருக்கும் பிரதர். அந்த கருத்து போன மாதிரி இருக்கிறது ஆண் தேனி. இதுவே வால் பகுதி மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். நார்மலாக எல்லா பூச்சிங்களோட வால் பகுதி கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அதுதான் பிரதர் ராணி தேனி. சரிங்க பிரதர், ஓகேங்க பிரதர். நம்ம இவ்வளோ நேரம் தேன் பூச்சிகள் எப்படி வளர்த்துறோம், தேன் எப்படி எடுக்கிறோங்கிறத பற்றி விவரமாக பார்த்தோம். ரொம்ப நன்றிங்க பிரதர். ரொம்ப நன்றி பிரதர்.